ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 தடவை தோத்ததுக்கப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்டரி அவங்களோட வெற்றி இது எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பெரிய கம்பேக்காக பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி இருந்த டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இஷ்யூஸ் இருந்துச்சு. நிறைய ட்ராப்டு கேச்சஸ், நிறைய ஃபீல்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் நான் லைவாக விட்னஸ் பண்ணி சொல்கிறேன். பேட்டிங் செம்மையாக பண்ணாங்க. சஞ்சுவோட பேட்டிங் வந்து எங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. செஞ்சுரி போட்டார். அதே மாதிரி நீங்கள் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்டு கேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய கம்பேக்னு நமக்கு சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சன் அந்த செஞ்சுரி ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் லைவாக பார்க்குறது, ஸ்டேடியமில் பார்க்குறது. அண்ட் அதுலேயும் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து சாம்சன் வந்து செஞ்சுரி எடுக்கிறத பார்த்தது வந்து எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டேடியம் வந்து பயங்கர சவுண்ட் இருந்திருக்கும். கண்டிப்பாக அது சூப்பராக இருந்துச்சு. நம்பிக்கை இருக்கா சிஎஸ்கே இந்த தடவை கப் அடிக்க சான்ஸ் இருக்கு? யா ஷியர். பிகாஸ் நான் இன்னைக்கு பார்த்த அந்த டீம் வந்து இதே மாதிரி வந்து கண்டிப்பாக விளையாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்படி விளையாண்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிளேயர்னா யாரு கரண்ட் சிஎஸ்கே டீம்ல எனக்கு சஞ்சு சாம்சன் தான் பிளேயர். பட் நான் வந்து ஒரு பெரிய ரைனா ஃபேன். ஸோ எப்பயாச்சும் ரைனாவை விட்னஸ் பண்ணணும்னு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இப்போதான் வந்து ஸ்டேடியம் வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யா ஷியோர். தேங்க்யூ.